எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வேற லெவலில் ஒரு இன்ஸ்டாகிராம் க்ளோன் எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்கும். அண்டு வெறும் HTML அப்புறம் CSS மட்டும் அதை வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம், இந்த வீடியோ ஒரு 1000 லைக்ஸை எட்டுதாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் நான் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் என்னோட ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி நானாக ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஆல்ரெடி ஒரு 6 இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தூக்கி அப்படியே நான் கட் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு அந்த ஃபோல்டர் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஃபோல்டர் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வழக்கம் போல் எனக்கு 2 ஃபைல் தேவை. ஒன்று HTML ஃபைல். ஸோ அதுக்காக நான் index.html அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஃபைல் தேவை, அது CSS ஃபைல். அதுக்காக நான் style.css அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க, பட் .html .css அதுதான் முக்கியம். ஸோ HTML போயிட்டு எக்ஸ்க்ளமேட்டரி அமைக்கி என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ள HTML டேக்ஸ் எல்லாமே வந்துடும். நான் இப்போ டைட்டிலை மட்டும் மாற்றிக்கிறேன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு. இது டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த CSS என்னோட HTMLோட லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க் டேக் யூஸ் பண்ணி ஹெச்ரஃபில் போட்டு அந்த ஃபைல் நேமை போடணும். ஸோ style.css. ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு CSS ஃபைல் HTMLோட லிங்க் ஆயிரும். இப்போது நம்ம ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணியாச்சு. இப்போது ஒரு டிவிஷன் பிரிச்சுக்கிறேன். அதோட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே தான் நான் எல்லா கோடிங் எல்லாமே பண்ண போகிறேன். ஸோ இந்த இன்ஸ்டா அப்படிங்கிற டிவிஷனுக்குள்ளே தான். இப்போ நான் அந்த ஃபோல்டரில் போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு index.html இருக்குது. அதை நான் ஜஸ்ட் கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எனக்கு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற மேலே டைட்டில் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது, வேறு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. இப்போது நான் ஹெட்ரு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஹெட்டர் டேக் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் 3 டிவிஷனாக பிரிக்கிறேன். ஒன்று லோகோ, இன்னொன்று சர்ச் பாக்ஸ், இன்னொன்று ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்னன்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களை பார்த்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லோகோ இருக்குது, சர்ச் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த ஐகான்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ஸோ லோகோக்குள்ளே போயிட்டு நான் அந்த இன்ஸ்டாகிராம் லோகோ அப்படிங்கிற இதுக்கு பார்த்தீங்களா, அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ insta.png அப்படின்னு சொல்லி போட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் சர்ச் பாக்ஸா. ஸோ அதுக்காக இன்னொரு டிவிஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதோட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நானாக வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஐகான் ஒன்று, ரெண்டாவது அந்த டப்பா, சர்ச் டப்பா. ஸோ ஐகான், அதாவது ஃபாண்டாசம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபாண்டாசம் CDN அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா cdnjs.com அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் போயிட்டு அந்த ஃபாண்டாசம் லைப்ரரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் லாஸ்ட்டாக அப்டேட் ஆனது. ஸோ இது அப்படியே நான் HTML டேக் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி என்னோட HTML ஃபைலில் போயிட்டு ஹெட்டுக்குள்ளே போய் நான் எங்கேனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டுங்கிற டேக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் போய் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபாண்டாசம் CDN லிங்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐகான்ஸ் உள்ளே கொண்டு வரலாம். அது எப்படின்னா fantasm.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஐகான்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் லோட் ஆகும், ஃபஸ்ட் டைம் லோட் ஆகிறனால. அதனால் என்னடா வரலன்னு சொல்லி வெளியில் போயிடாதீங்க. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டோட பேஜ். இப்படி தான் இருக்கும். ஸோ ஐகான்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 7864 ஐகான்ஸ் இருக்குது. ஸோ
இப்போ நான் வந்து செர்ச் அப்படிங்கிற ஐக்கான் வந்து எனக்கு தேவை, அதனால் செர்ச்சுன்னு சொல்லி செர்ச்சுங்கிறத சர்ச் பண்ணுறேன். இப்போது அந்த ஐக்கானை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 1-2 ஃப்ரீயாக இருக்கும், இன்னொன்று காசை கூட நான் ஐக்கானை தரேன் அப்படிங்கிற 1-2. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணனா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பே பண்ணி பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து ஃப்ரீயாகவே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சர்ச் பார் அப்படின்னா காஃபி ரெடி ஆகுது. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ஐக்கான் தான் வேணும். இது வந்து நீங்கள் 2 வகையில் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று எஸ்விஜி, இன்னொன்று வந்து HTML. நம்ம வந்து HTML போகலாம். ஸோ HTML அப்படிங்கிறத காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு லைன் தான் பாருங்கள், எனக்கு வந்து அந்த லென்ஸ் வந்துடுச்சு. ஸோ சர்ச் ஐக்கான் வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா வந்து க்ரியேட் பண்ணணுமா, ஒரு சர்ச் டப்பா. ஸோ அதனால் இன்புட் டைப் வந்து சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு டப்பா க்ரியேட் ஆயிரும். அப்புறம் பிளேஸ் ஹோல்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சர்ச் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், சர்ச் அப்படிங்கிற டப்பா இருக்குது. நான் பிளேஸ் ஹோல்டர் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த பிளேஸ் ஹோல்டர் இல்லைன்னா வெறும் டப்பாவாக தான் தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து தெரியாது, அதனால் நான் வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சர்ச் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் அந்த ஒரிஜினல் இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, சர்ச் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5-6 ஐக்கான்ஸ் வந்து நான் வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இன்னொரு டிவிஷன் பிரிக்கேன். அது வந்து நான் நேவ் அப்படிங்கிற டேகுக்குள்ளே போட்டுக்கிறேன். நேவில் அன்ஆர்டர் லிஸ்ட்டாக வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 5 லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். இதில் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இன்னொரு லிஸ்ட்டும் சேர்த்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக் வந்து போடுறேன். ஸோ ஆங்கர் டேக்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு லிங்க் அப்படின்னு சொல்லி இது வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு உள்ளது என்னதுன்னா ஹோம் ஐக்கானா. ஸோ நான் வந்து ஹோம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறேன். கொஞ்சம் லேட் ஆகும், ஸோ கவலைப்படாதீங்க, வந்துடும் சீக்கிரமாக. ஸோ ஹோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு இருக்குது, அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி ஒரு செலக்ட் பண்ணிக்கிறேன். லோட் ஆகுது. ஸோ HTML டேக் வந்துருச்சு, அதை அப்படியே காப்பி பண்ணி உள்ளே போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது போயிட்டு நான் என்னோடய பேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எனக்கு லிஸ்ட்டில் ஒரு ஹோம் ஐக்கான் மாதிரி வந்துடுச்சு. ஸோ அது மாதிரி நம்ம எல்லா ஐக்கானையும் தூக்கி போடலாம். அதனால் அப்படியே அட்டையை போட்டு 5 இதுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 1 2. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீபோர்டும் மவுஸும் கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கொஞ்சம் தடுமாறி ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஐக்கான் வந்து 2ஆக லிங்க் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அதை போய் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து டேரெக்டாக வந்து டைப் பண்ணிடுறேன். எனக்கு இன்ட்டு மார்க் போட்டிருக்கு, ஏதோ தப்பு, அதனால தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. அங்கே போய்ட்டு இங்கே இந்த ஐக்கான் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் என்னென்ன ஐக்கான் இருக்கோ அதெல்லாம் தூக்கி அப்படியே போட்டிருக்கேன். 2வது மெசேஞ்சர் வந்துடுச்சு. 3வது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கான். டப்பா வந்துடுச்சு. அண்டு 4வது பார்த்தீங்கன்னா காம்பஸ் வந்துடுச்சு. அண்டு லாஸ்ட் வந்து என்னடா இவன் நீயாட்ட அடிக்க அப்படின்னு நினைக்காதீங்க, நான் அதெல்லாம் சர்ச் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்களும் சர்ச் பண்ணிக்கோங்க. ஹார்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் வந்திருக்கும், அதை தூக்கி அப்படியே ஆட்டையை போட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து இமேஜ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ff.jpg, அதாவது என்னோடய யூடியூப் தம்ப்நெயில் வந்து உள்ளே தூக்கி போடுறேன். அல்ட்டுங்கிறது அந்த சப்போஸ் அந்த நேரத்தில் உங்களுக்கு நெட் இல்லை அப்படின்னா அந்த இமேஜுக்கு பதிலாக அந்த லெட்ரு வந்து அங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் என்னோடய இமேஜ். பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருக்குது, நம்ம வந்து சுருக்கிக்கலாம் போக போக. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லோகோ வந்து கொண்டு வந்தாச்சு, சர்ச் பாக்ஸ் வச்சாச்சு, ஐகான் வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து CSS ஸ்டைலிங் பார்க்கலாமா. ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்டார் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இந்த ஸ்டார் அப்படின்னா என்னத்தை குறிக்கும் அப்படின்னா HTML ஹெட்டு, பாடி, டிவ், ஹெட்ரு எல்லா டேகையுமே குறிக்கிறது தான் இந்த ஸ்டார் அப்படிங்கிறது.
அதில் உள்ள டிஃபால்ட் மார்ஜினை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் 0 அப்படின்னா இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த கேப்லாம் போயிடும். பார்த்தீங்களா, கேப்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டிஃபால்ட்டாக கொஞ்சம் பேடிங்கும் இருக்கும். ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால் பேடிங் 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்புறம் பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுதான் பேசிக்ஸ். அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன். எல்லாமே சான்ஸ் செரிஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே ஓடி போச்சு. இப்போது இது எல்லாமே நான் வந்து ஒரே லைனில் கொண்டு வரணுமா? ஸோ ஹெட்டருக்குள்ளே தான் அந்த மூணு டிவிஷனும் நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டருக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஹெட்டர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கமெண்ட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். திடீர்னு நம்ம இந்த இடத்துல எங்கே விட்டோம்னு தெரியாது கோடில். ஸோ அதுக்காக ஹெட்டர் அப்படின்னா இங்கனக்குள்ளே தான் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் இந்த கமெண்ட்லாம் பண்ணுறது. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு போட்டாலே நம்மளுக்கு காலமாக இருக்கிறது அது ரோவாக மாறிடும். ஒரே லைனில் வந்துடும். பார்த்தீங்களா, வரிசையாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் 3க்கும் நம்ம வந்து கேப் போடணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதனால் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பெட்வீன் அப்படின்னு சொல்லி போடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சென்டர் கொடுப்போம். இப்போ வந்து நான் ஸ்பேஸ் பெட்வீன் கொடுக்கும்போது ஈக்குவல் ஸ்பேசிங் 3க்குமே இவ்வளோ ஸ்பேசிங் விடு அப்படின்னு சொல்லி அதுவாகவே செப்பரேட்டாக பிரிச்சுக்கணும். அலைனேட்டம் சென்டர்னா வெர்டிக்கலாக வந்து எனக்கு சென்டரில் வரும். பாருங்கள், இந்த இமேஜுக்கு இதுதான் சென்டர் அப்படின்னு சொல்லி அதுவாகவே காமிச்சிருக்கு. அதனால தான் எல்லாமே வெர்டிக்கலாக சென்டரில் வந்து உட்காந்துருக்கு. அப்புறம் பேடிங் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டும் டாப் சைடும் கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கிறேன். பேடிங் டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரு 10 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு 18% சொல்லி கொடுத்துக்கிறேன். பாருங்கள், நச்சு நடுவில் கொண்டு வந்துருச்சு. அப்புறம் இந்த இமேஜ் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கனால இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு சிங்கிள் லைனில் பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ இமேஜ் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து சுருக்கிக்கிறேன். அதனால் அதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பேடிங் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா பார்டர் பாட்டம் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஹெட்டர் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 1 பிக்சல் சாலிட் RGBA அதில் போயிட்டு நான் வந்து ஒரு கிரே கலரில் கொடுத்துக்கிறேன். 219 219 219 அப்படின்னு சொல்லி செமிகோலன்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு கீழே வந்து ஒரு கோடு வந்து விழுந்துருக்கு. கிட்டத்தட்ட ஈக்குவலாக வருதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து வெள்ளை கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஏற்கனவே வெள்ளையாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக பண்ணுவோம். இப்போது நம்ம வந்து ஹெட்டரை வந்து முடிச்சாச்சு. இப்போது ஒவ்வொன்றா நம்ம வந்து உள்ள டிவிஷன், அதாவது இந்த லோகோ அதெல்லாமே நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லோகோ அப்படிங்கிறத நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஹெட்டருக்கு உள்ள அந்த லோகோ அப்படிங்கிற டிவிஷன். ஸோ கிளாஸ்னால டாட் வச்சுருக்கேன். டேக்னா அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஸோ ஹெட்டருக்கு உள்ள லோகோ அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டிருக்கேன். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 29 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது என்னடா பொசுக்குன்னு 29 கொடுக்க சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்ன அப்படின்னா, இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜில் உள்ள ஐக்கான். ஸோ அதில் போனீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த இமேஜை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோட பிக்சல்ஸ் தெரியும். 103x29 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது 103 வித்து 29 ஹைட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் வந்து 29 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த லோகோக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லோகோ அப்படிங்கிறது ஒரு டப்பா தானே, எனக்கு அந்த இமேஜுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு கேட்பேங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இமேஜுக்கு வந்து ஹைட் வந்து ஃபுல் ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ IMG அது வந்து ஹைட் வந்து 29 பிக்சலும் எனக்கு ஆக்குப்பை ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 100% அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். லோகோ வந்து எனக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சது வேலை. ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் இல்லைன்னா கண்டெய்ன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கண்டெய்ன்னா அந்த இமேஜ் என்ன சைஸோ அந்த சைஸ் வந்து அப்படியே வரும். கவர்னா அந்த டப்பா எவ்வளோ தண்ணி டப்பாவோ அந்த டப்பா ஃபுல்லாக கவர் ஆகும். அவ்வளோதான். ரெண்டுக்கும் ரொம்ப சின்ன சின்ன வித்தியாசம் தான். ஸோ இப்போ சர்ச் பாக்ஸ் அப்படிங்கிற டப்பா வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஹெட்டருக்கு உள்ள அந்த சர்ச் பாக்ஸ் டாட் வச்சு சர்ச் பாக்ஸ் கிளாஸ்னால போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வித்து வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஒரு 250 பிக்சல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் ஏதோ நகண்ட மாதிரி தெரியுது, பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒரு சாணி கலரில் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி நானும் கொடுத்துக்கிறேன்.
239 239 239 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பாருங்கள் எனக்கு அந்த லைட் கிரே கலர் வந்து எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் பேடிங் பண்ணலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் 3 பிக்சல், டாப் அண்ட் பாட்டம் 3 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் 16 பிக்சல், இடது பக்கமும் வலது பக்கமும் 16 பிக்சலும், மேலேயும் கீழே 3 பிக்சலும் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ் அலைன் ஐட்டம் சென்டர்னா ஒரே லோவில் எனக்கு வெர்டிகலாக சென்டரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பாருங்கள் அந்த ஐக்கான்லாம் பாருங்கள் அந்த டப்பாவுக்கு சென்டரில் வரும், எல்லாமே சென்டரில் இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அலைன் ஐட்டம் சென்டர் அப்படிங்கிறது. பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 8 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா 4 பக்கமும் ஊசி ஊசியாக இருக்கும், நம்ம வந்து அதை மொட்டையாக மாற்றணும், அதாவது ரவுண்டட் கார்னராக மாற்றணும். அதுக்காக தான் பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இப்போது சர்ச் பாக்ஸுங்கிறது முடிஞ்சா அதுக்கப்புறம் நம்ம அந்த இன்புட் அப்படிங்கிற டப்பா வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஸோ ஹெட்டர், அதுக்குள்ளே உள்ள சர்ச் பாக்ஸ், அதுக்குள்ளே உள்ள அந்த இன்புட் அப்படிங்கிறத நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். இதோட ஹைட் வந்து கொடுத்துக்கிறேன் ஒரு 30 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த டப்பா வந்து கொஞ்சம் பொழந்துரும் பாருங்கள், பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்டர் எனக்கு வந்து தேவையில்லை, அவுட்லைனும் தேவையில்லை அப்படிங்கிறக்காக பார்டர் நன் அவுட்லைன் நன் அப்படி சொல்லி கொடுத்தேன்னா அந்த டப்பாவே எனக்கு தெரியாது, வெள்ளை கலரில் மட்டும் தெரியும். ஸோ இப்போ இந்த வெள்ளை கலரை வந்து நம்ம அந்த பேக்ரவுண்ட் உள்ள சாணி கலராக மாற்றினா ஃபுல்லாகவே ஒரு டப்பா மாதிரி தெரியுமா. ஸோ மொக்கையான ப்ராசஸ் தான், ஆனால் இப்படி தான் பண்ணுவாங்க. பார்க்கலாம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த டப்பாவே நம்மளுக்கு வந்து சாணி கலரில் மாறிடுச்சு. கொஞ்சம் லெஃப்ட் சைடு கொஞ்சம் நவட்டி வச்சுக்கிறேன். ஸோ பேடிங் லெஃப்ட் வந்து ஒரு 10 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பெர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. அண்ட் டைப் பண்ணுறேன், வருது, எல்லாமே வேலை செய்யுது. கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை மட்டும் கூட்டிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் ஒரு 15 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ இதுக்கும் வித்தியாசம் இருக்குது, நிறையவே இருக்குது. நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் என்னென்ன வித்தியாசம்னு. ஸோ அந்த ஐக்கானோட கலரை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து சும்மா பேருக்காக அப்படியே வச்சுட்டேன். நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்படியே பர்ஃபெக்டாக வேணும்னா மாற்றிக்கோங்க. நான் சும்மா இது எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் போக போக உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக ஜாவா ஸ்கிரிப்டெல்லாம் அடுத்து போகலான் இருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ நாளாக HTML வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட்டை வச்சு தான் எல்லாமே இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக வந்து நான் அந்த ஐக்கான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 6 ஐக்கான், அதை வந்து நான் வந்து வரிசையாக கொண்டு வரப்போகிறேன். ஸோ எனக்கு எதுவுமே வேலை செய்யலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்னாட லிஸ்ட்டுக்கு கொடுத்தா தான் எனக்கு வேலை செய்யும். நான் வெறும் நேவ் அப்படிங்கிற டேக் வந்து கொடுத்தேன்னா எதுவும் வேலை செய்யாது. ஸோ நேவில் உள்ள அன்னாட லிஸ்ட்டுக்கு தான் நான் வந்து ஃப்ளக்ஸ் லிஸ்ட் ஸ்டைல் நன்னு கொடுத்தா எனக்கு வந்து அந்த புள்ளியெல்லாம் ஓடி போயிடுச்சு. இப்போது ஒரே லைனில் நம்ம கொண்டு வரலாமா. ஸோ ஒரே லைனில் கொண்டு வரதுக்கு டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா பாருங்கள் வேறு லெவலில் ஒரே லைனில் ஜம்முன்னு வந்துருச்சு. இப்போது இதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸிங் கொடுக்கலாம், அப்புறம் ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் பெருசாக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கா. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ ஹெட்டரில் உள்ள, நேவில் உள்ள, யூஎல்ல உள்ள, எல்ஐ, அதுக்கு வந்து மார்ஜின் ரைட் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஒரு 20 பிக்சல் ஒவ்வொரு ஐக்கானும் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா கேப் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதோட சைஸ் வந்து கூட்டிக்கலாம், பெருசாக்கிக்கலாம், அப்புறம் கலரை மாற்றிக்கிடலாம். இப்போது அந்த இமேஜ் வந்து நான் எடுத்து விட்டுக்கிறேன், நம்ம சேர்த்தே போட்டு தள்ளிடுவோம். பார்க்கலாம் இமேஜ் பாருங்கள் ரொம்ப பொழந்து விட்டுருச்சு. ஸோ இமேஜோட சைஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிக்கணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஹெட்டரில் உள்ள, நேவில் உள்ள, யூஎல்ல உள்ள, எல்ஐயில் உள்ள, ஆங்கரில் உள்ள, ஐஎம்ஜி இது ட்ரெயின் மாதிரி போகுதுன்னு நினைக்கிங்களா. ஸோ வித்து 22 பிக்சல், ஹைட் வந்து 22 பிக்சல். அப்போ ஒரு டப்பா மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆகும். அந்த இமேஜ் சுருங்கிடும் பாருங்கள், ஒரு குட்டி டப்பாக்குள்ளே அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு டப்பா வந்து சப்பாத்தியாக வேணும், அதான் ரவுண்டாக வேணும். அதனால் பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக மாதிரி பாருங்கள், ரவுண்டாக மாறிடுச்சு. இப்போது ஐக்கானை வந்து அதாவது இமேஜ் வந்து உள்ளே கொண்டு வந்தாச்சு. அண்ட் லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் பிக் கவர் இல்லைன்னா கண்டென்ட் மறக்காமல் கொடுத்துருங்க. கவர் கொடுத்துருக்கேன். ஸோ கவராக இருக்கும், கவர் ஆகிடுச்சு.
அண்ட் நான் சொன்ன மாதிரி ஐகான்ஸ் ஒவ்வொருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை கூட்டலாம், கலர் வந்து மாற்றிக்கலாமா. ஸோ ஹெட்டரில் உள்ள, நேவில் உள்ள, யூஎல்ல உள்ள, எல்ஐயில் உள்ள, ஆங்கரில் உள்ள ஐ டேக். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா லாஸ்ட் சைல்டோட மார்ஜின் ரைட்டை வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் சைல்டுனா அந்த இமேஜ் வந்து குறிக்கும், அதுக்கும் ரைட் வந்து 0 எனக்கு தேவை கிடையாது. அதாவது மார்ஜின் ரைட் வந்து ஒவ்வொரு ஐக்கானுக்கும் இருக்கணும், ஆனால் லாஸ்ட் இதுக்கு மட்டும் எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மார்ஜின் ரைட் வந்து 0 அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டேன். இப்போது ஆங்கரில் உள்ள அந்த ஐ டேக்கா, இந்த ஐ டேக்கை வந்து நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து நான் வந்து கூட்டிக்கிறேன், 22 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஏன்னா இமேஜோட வித்து ஹைட்டு 22 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் 22 அப்படின்னு சொல்லி வச்சுன்னா ஈக்குவலாக இருக்கும் பார்க்கவே. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாற்றிக்கிறேன், RGBA அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ கலரில் உள்ளது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் சாம்பல் கலரில் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் கருப்பும் சாம்பலும் கலந்து அடிச்சிருக்கு. ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார மலர்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ், 8 வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த டப்பா வந்து கிரியேட் பண்ண போகிறேன், அதாவது ஸ்டோரி அப்படிங்கிற டப்பா. நம்ம வந்து பெர்ஃபெக்டாக ஹெட்டர் வந்து முடிச்சாச்சு. நான் ரெஸ்பான்சிவாக பண்ணுறது கடைசி 5 நிமிஷம் வேலை தான், அது வந்து ரெஸ்பான்சிவாக கடைசியாக நான் வந்து எப்படி மாற்றணும்னு சொல்லிடுறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாடி செக்ஷன், அதாவது உள்ள போஸ்ட்டு, ஸ்டோரி, அது எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ செக்ஷனுக்குள்ளே 2 டிவிஷன் பிரிக்கிறேன், ஒன்று வந்து லெஃப்ட் சைடு, இன்னொன்று வந்து ரைட் சைடு அப்படின்னு சொல்லி நானாக நியமிச்சுக்கிறேன். அதாவது 2ஆக பிரிச்சுருக்கேன் இப்போ, அவ்வளோதான். ஸோ இந்த லெஃப்ட் சைடுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு. இந்த ஸ்க்ரோல் ஆகுதா, நான் ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் ஆகுதா, ஸோ அசையாமல் பள்ளி மாதிரி ஒட்டியிருக்கிறது வந்து ரைட் சைடு. ஸோ இதுதான் நான் வந்து 2ஆக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்டோரி வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன், அதான் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு டப்பா இருந்துச்சா, ஸோ அதுக்காக ஸ்டோரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அப்படிங்கிற இந்த டப்பா வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறோம். இந்த ஸ்டோரிக்குள்ளே நிறைய ஸ்டோரிஸாக இருக்கா, வகை வகையாக. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு டிவிஷனாக பிரிக்கிறேன். ஸோ அதோட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். என்ன வைக்கணும்னு தெரியலை, சம்மந்தமே இல்லாமல் நான் நாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னா ஒரு இமேஜ் போதும், ஒரு பேராகிராஃப் போதும், அவ்வளோதான், 2 தான். ஸோ இமேஜுக்காக நான் என்னோடய யூடியூப் தம்ப்நெயிலை தூக்கி அப்படியே ஆட்டை போட்டுக்கிறேன். அல்ட்டில் வந்து ஏதாவது கொடுத்துக்கோங்க, பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து நம்ம சுருக்கி கிடலாமா. ஸோ சுருக்கிறதுக்கு நம்ம அதாவது டேரெக்டாக டேகுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ வித்து 60, ஹைட்டு 60 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டேரெக்டாக உங்களுக்கு இங்கேயே வித்து ஹைட்டு வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பாருங்கள் குட்டி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்து ஒன்று தேவை, அந்த ஸ்டோரியை எவன் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட் அண்ட் ஃபார்எவர் அப்படின்னு சொல்லி சேனல் நேமையே போட்டு வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா பாருங்கள் கீழே வந்து நேம் இருக்கா, ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன உடனே தெரியாமல் சும்மா போட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து ஸ்டோரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னும் 2 ஸ்டோரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன், பார்க்க கொஞ்சம் ஏதோ பண்ண மாதிரி இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் இமேஜை மட்டும் மாற்றிக்கிறேன். நான் அந்த டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களா ஒரு 6 இமேஜ், அதை தான் நான் திருப்பி போட்ட பரோட்டாவே திரும்ப போட்ட மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ 2ஆவது ஸ்டோரியில் என்னோடய பேரை வச்சுருக்கேன், இதுதான் என்னோடய பேர் முத்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லி. 3rd வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லி பாதியாக கட் பண்ணி போட்டேன். பாருங்கள் எல்லாம் கருப்பாக இருக்குது, என்ன பண்ண எல்லா இமேஜும் கருப்பாண்டியாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த செக்ஷனுக்கு வந்து நான் வந்து கிளாஸ் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து திடீர்னு எங்கேயாவது கோடில் அப்படியே என்னடா இது அப்படின்னு ஆயிரும், தேட முடியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செக்ஷனுக்கும் பேடிங் வந்து 30 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம், 18% லெஃப்ட் அண்ட் ரைட். நான் மேலே ஹெட்டரில் கொடுத்த மாதிரி அதே பேடிங் வந்து போட்டிருக்கேன், பாருங்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் லைட்டான சாணி கலராக வந்து ஆட் பண்ண போகிறேன், FA அப்படின்னு சொல்லி.
ஸோ உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். என் கண்ணுக்கு லைட்டாக தெரியுது ஒரு கிரே கலரில். அப்புறம் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டால் உள்ள எல்லாமே எனக்கு வந்து ஃப்ளக்ஸ் உள்ளதாயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது நம்ம லெஃப்ட் சைட வேலையை வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து வித்து வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதை ரெண்டாக பிரிக்க போகிறோமா, லெஃப்ட்டு ரைட்டுங்க. ஸோ இடது பக்கத்துக்கு 65%, வலது பக்கத்துக்கு 35% இட ஒதுக்கீடு பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் சைடுக்கு வந்து வித்து வந்து 35%. 65 + 35 100 கரெக்டு தானே? கரெக்டு தான். ஸோ ரெண்டாக வந்து நான் வந்து பிரிச்சுக்கிறேன். நம்மளுக்கு இப்போதைக்கு ரைட் சைடு வந்து தேவையில்ல, அது வந்து அடிச்சு தள்ளிடலாம். ஓடு 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 கீழே போயிடுச்சு. நம்மளுக்கு லெஃப்ட் சைடு மட்டும்தான் இப்போ கவனம் ஃபுல்லாக தேவை. ஸோ லெஃப்ட் சைடில் இப்போ ஸ்டோரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாமா? ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்டோரி அப்படின்னு சொல்லி போட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த ஸ்டோரிக்குள்ளே உள்ள 3மே வரிசையாக வந்துடும். பாருங்கள், வரிசையாக வந்துருச்சு. அப்புறம் பேடிங் வந்து விட்டுக்கிறேன். 4 பக்கமும் ஒரு 16 பிக்சல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அந்த டப்பாக்குள்ளே 4 பக்கமும் கேப் இருக்கும். அப்புறம் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் வைக்க. அந்த செக்ஷனுக்கு வந்து ஒரு சாணி கலரு, இதுக்கு வந்து வெள்ளை கலர்னால் உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். கிரேக்குள்ளே ஒயிட்டு, மேலே வந்து வெள்ளைக்குள்ளே கிரே அப்படி வச்சுருந்தோம். இது வந்து அப்படியே மாற்றி போட்டிருக்கேன். ஸோ பார்டர் வந்து கொடுக்கேன். பார்க்க உங்களுக்கு பளிர்னு தெரியும். 1 பிக்சல் சாலிட் ஒரு லைட் பிளாக் கலரில் இருக்கும் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, பார்டர் வந்து துண்டாக உங்களுக்கு எடுத்து காமிச்சிருச்சு. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி அப்படிங்கிற டப்பா. நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 3 பிக்சல். ஊசியாக இருக்கா 4 பக்கமும், அதை வந்து கொஞ்சம் மொட்டையாக மாற்றிக்கலாம். ஸோ 3 பிக்சல் அப்படின்னா ரவுண்டட் கார்னரில் வந்து மாறிடும். இப்போது ஸ்டோரி வந்து முடிச்சாச்சு. அப்புறம் ஸ்டோரிஸ், இங்கே குட்டி ஸ்டோரிஸ் போகலாம். ஸ்டோரிக்குள்ளே உள்ள ஸ்டோரிஸ் நான் அப்படி தான் லூசுத்தனமாக போட்டிருக்கேன். லெஃப்ட் சைட்லேருந்தே வரணும். ஸோ நீங்கள் இப்படி தான் போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சிஎஸ்எஸ்லாம் நீங்கள் புகுந்த ஆடலாம். வித்து வந்து 17%. ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் நான் வந்து 17% இட ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், என்னோடய பேரை வந்து அடிச்சு தள்ளிடுச்சு. ஃப்ரண்ட் அண்ட் ஃபாரவர் மணிகண்டன்லாம் என்னை வந்து நச்சிருச்சு அந்த முத்துமணிகண்டன் பேரில். ஸோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வேலைப்பாடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இமேஜுக்கு கொஞ்சம் வேலையை காமிச்சுக்கிறேன். இமேஜ் பாருங்களேன், சப்பட்டையாக அன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ இமேஜ் வந்து எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகணுமா? ஸோ ஆங்கர் டேக்கில் உள்ள இமேஜ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா, பார்டர் ரேடியஸ் வந்து 50% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கட்டமாக உள்ள சப்பாத்தியாக மாறிடும், ரவுண்டாக மாறிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 2 பிக்சல் போடும். ஸோ 2 பிக்சல் சாலிட் ஒரு ரோஸ் கலரில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நார்மலாக இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு ரோஸ் கலரில் தெரியுது. ஸோ இது இன்னும் பிரம்மாண்டமாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரே ஒரு பிக்சல் பேடிங்கை போடுங்க, வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா, இப்படி தான் இந்த ஸ்டோரி வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் கொடுங்க. இப்போ பாருங்கள், அந்த மூஞ்சியெல்லாம் பாருங்கள், உள்ள மூஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றம் தெரியுது. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் அப்படிங்கிற வேலை. இப்போ அந்த பேராகிராஃபுக்கு வந்து கொஞ்சம் வேலையை காமிக்கலாம். ஸோ பேராகிராஃப் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறேன். நான் இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டேன், ஒரு 5 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. அது எப்படி அப்படின்னு சொல்லி நான் இதுலேயும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வித்து வந்து 90% அப்படின்னா பேராகிராஃப் வந்து கட் ஆயிரும், 90% முடிஞ்சிடும். அப்புறம் ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த 90 தாண்டுச்சுன்னா எல்லாமே மறைஞ்சிடணும். பாருங்கள், 90% தாண்டினோடனே எல்லாமே மறைஞ்சிருச்சு. அப்புறம் ஒயிட் ஸ்பேஸ் நோ ரேப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது எப்படின்னா சிங்கிள் லைனில் உங்களுக்கு வந்து கொண்டு வரும். சிங்கிள் லைனில் தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இப்போ தான் நான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி. டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ வந்து எலிப்சிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கடைசியாக வந்து அந்த கண்டென்ட் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணும். அதாவது 3 புள்ளி வச்சு காமிச்சிடும். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் எலிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கலர் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், அதாவது மங்கலாக மாற்றிக்கிறேன்.
லைட்டாக கம்மியாயிடுச்சு. நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணனாலும் கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்மி பண்ணலை, நான் வந்து அடுத்தடுத்து போகணும். ஸோ இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. ஸ்டோரி வந்து முடிச்சாச்சா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸ்டோரி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த போஸ்ட் எப்படா போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த லெஃப்ட் சைடுக்குள்ளேயே ஸ்டோரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரிக்கு கீழே வந்து நான் வந்து அந்த போஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன். இதுக்காக ஒரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். அதோட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவேன், போஸ்ட். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவிஷன் பிரிக்கிறேன், அதாவது 3 டிவிஷனாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து போஸ்ட் டைட்டில், இன்னொன்று போஸ்ட் கண்டென்ட், இன்னொன்று போஸ்ட் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லி 3 இதாக பிரிச்சுருக்கேன். போஸ்ட் டைட்டில் அப்படின்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜ், அப்புறம் அந்த ஒரு அவங்க பேர், அப்புறம் அந்த 3 புள்ளி, இந்த 3 தான் சேர்ந்து தான் போஸ்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேர் வந்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து எனக்கு வேணுமா, ஸோ அதுக்காக ஒரு இமேஜ் வந்து உள்ளே போடுறேன். அதே இது போன ஐகான் இத்தனை வருஷம் ஆனாலும் அதே தம்ப்நெயில் தான். ஸோ இதுக்கு வந்து வித்து ஹைட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஒரு 32 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், ரொம்ப குட்டியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பேராகிராஃப் எழுதலாமா? ஸோ பேராகிராஃபுக்காக நான் வந்து இன்னொரு டிவிஷன் பிரிக்கிறேன். அதோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நானாக நேம் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரே லைனில் இருக்கிறத நான் வந்து 2ஆக மாற்ற போகிறேன். அதாவது போட்டிருக்கிறவங்க அவங்களோட லொக்கேஷன். இப்படி தான் முன்னாடியெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கும், இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு பேராகிராஃபில் வந்து கிளாஸ் நேம் வந்து லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். லொக்கேஷன், என்னோடய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா முகவூர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ராஜபாளையம், விருதுநகர் அப்படிங்கிறதுக்கு சும்மா வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபாலோவர் முகவூர் அப்படின்னு சொல்லி போட்டேன். லாஸ்ட்டாக அந்த 3 புள்ளி வச்சா முடிஞ்சது, நம்மளுக்கு டைட்டில் வந்து ரெடி. ஸோ இதையே நான் என்ன பண்ண போகிறேன்னா 2ஆக பிரிக்க போகிறேன். லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி பிரிக்க போகிறேன். அந்த 3 புள்ளி மட்டும் ரைட் சைடில் இருக்கா, ஸோ நம்மளுக்கு அது மட்டும் ரைட் சைடில் இருக்கணும், மற்ற இந்த 2மே லெஃப்ட் சைடில் இருக்கணுமா. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2ஐயும் தூக்கி ஒரு டிவ்வில் வந்து போட்டுக்கிறேன். இதோட கிளாஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இந்த போஸ்ட் லெஃப்ட்டுக்குள்ளே இந்த 2 இதையும் தூக்கி உள்ளே போட்டுக்கிறேன். இது 2மே லெஃப்ட் சைடில் இருக்குது, அதனால் லெஃப்ட்டுன்னு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி போஸ்ட் ரைட்டுக்குள்ளே எனக்கு அந்த 3 புள்ளி வச்சா முடிஞ்சிருச்சு. ஸோ போஸ்ட் ரைட் அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த ஐக்கானை மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஐக்கானோட நேம் வந்து எலிப்சிஸ் அப்படின்னு நினைக்கிறேன், எலிப்சிஸ் ஹச். பார்க்கலாம் 3 புள்ளி வந்திருக்கானே. ஸோ இதுதான் அந்த ஐக்கானோட நேம், கரெக்டாக தான் வந்திருக்கு. இப்போது நம்ம செதுக்கி விடலாமா, அதாவது சிஎஸ்எஸ் போகலாமா? வேணாம். இன்னொரு டிவிஷன் போயிருக்கிறேன். இது என்ன அப்படின்னா போஸ்ட் கண்டென்ட். இதுக்கப்புறம் நம்ம வந்து சிஎஸ்எஸ் போவோம். இது ஒன்றும் இல்லை, அந்த இமேஜை தூக்கி உள்ளே போட்டால் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் அந்த போஸ்ட் கண்டென்ட். ஒன்று இமேஜ் இல்லைனா வீடியோ, நீங்கள் எதை வேணாலும் உள்ளே தூக்கி போட்டுக்கோங்க. ஸோ இமேஜுங்கிறதே நான் வந்து போட்டுக்கிறேன், அதனால் ஐஎன்ஜி டேக்கை போட்டு இந்த இடம் வேறு ஐக்கான் போடும், pg.jpg அப்படிங்கிற இமேஜை தூக்கி போட்டிருக்கேன். இதுவும் கற்பனாக தான் இருப்பாங்க. ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா 600 கொடுக்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம், அதே கரெக்டாக வந்திருக்கான், பட் அடிச்சு தள்ளி இருக்காப்புல. ஸோ அதனால் வித்து வந்து கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 600 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பாருங்கள், கட்டமாக வந்திருக்கு, ஆனால் இன்னும் எனக்கு வந்து செட் ஆகலை. ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் கொடுத்தா பெர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா போஸ்ட் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதாவது கீழே உள்ளது அந்த லைக்ஸு,
அப்புறம் எத்தனை கமெண்ட்டு எத்தனை இது எல்லா அழுதையும் உள்ள தூக்கி போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் ஷேர் கமெண்ட் அப்படிங்கிற அந்த 3 இது இருக்கா. ஸோ அதை தான் நான் வந்து போட்டுக்கிறேன். லைக் ஷேர் கமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதுக்குள்ளே என்னென்னா 3 ஐக்கான் வந்து தேவை. அதனால் அப்படியே அதை ஆட்டையை போட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த நேமை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணால் எனக்கு அந்த ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ லைக்னால ஹார்ட்டு, கமெண்ட்டுனால கமெண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். கமெண்ட் COMMENT. அண்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஷேர் அப்படிங்கிறதுக்கு பேப்பர் பிளேன் அப்படின்னு சொல்லி நேம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அது வேணும்னா அதில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. கீழே பார்க்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக எனக்கு வந்து வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு கவனிச்சிங்கன்னா ரைட் சைடில் ஒன்று சேவ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ அதையும் தூக்கி உள்ளே போடலாம். அது வந்து நான் வந்து இன்னொரு டிப்பில் போட்டுக்கிறேன், ஏன்னா அது மட்டும் ஒரு மூலையில் கிடக்கு. ஸோ அதனால் அதோட நேம் வந்து சேவ் அப்படின்னு சொல்லி போட்டு இதே மாதிரி ஐக்கான ஆட்டையை போட்டு நேமை மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா புக் மார்க். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த சேவ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சது. இப்போ கொஞ்சம் ஸ்டைலிங்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பார்க்கலாமா? இல்லை வேணாம், மொத்தமாகவே போகும். ஒன்றா போகலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஃபுட்டர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நானாக இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எவன் போஸ்ட் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு போஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த டிவிஷன். ஸோ இது எல்லாமே நான் ஸ்டாட்டிக்காக தான் பண்ணுறேன். டைனாமிக்காகவும் இன்னுமே நம்ம போக போக வேறு லெவலில் மாற்றிக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூஐ டிசைன் எப்படி பண்ணலாம் ரெஸ்பான்சிவாக அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெஸ்பான்சிவ் வெப்சைட் வந்து பண்ணுங்கன்னு. ஸோ ரெஸ்பான்சிவாக வெப்சைட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம பார்த்து பண்ணும்போது உங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு லைஃப் டைமோடு நம்ம, அதாவது ரியல் லைஃபோடு நம்ம பேசும்போது இன்னும் நல்லாயிருக்கும். சும்மா இதை தூக்கி கலரை போடு, அதை தூக்கி இதை கலரை போடுன்னு சொன்னால் யாருக்கும் புரியாதுங்கிறதுக்கு தான் நான் கொஞ்சம் ஃபன்னாக பேசுகிறேன். ஸோ தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அப்புறம் கமெண்ட்ஸ், அப்புறம் போஸ்டிங் டைமா. ஸோ கமெண்ட்ஸ் இதில் ஒரு 10 கமெண்ட்ஸ் போடுமா. ஸோ வியூ ஆல் 10 கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நானாக போட்டுக்கிறேன். அண்டு லாஸ்ட்டாக வந்து போஸ்டிங் டைம், எத்தனை மணிக்கு போஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஒரு 23 மணி நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நானாக போட்டிருக்கேன். 23 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துருச்சு. இப்போது நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். அண்ட் கடைசியாக இன்னும் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்னா கமெண்ட் அப்படிங்கிற டப்பா. இந்த டப்பா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு டிவ் அப்படிங்கிறத ஒன்று ரெடி பண்ணுறேன். இதோட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஆட் கமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு ஐக்கான் வரும், அதாவது அந்த எமோஜி வரும். ஸோ இதையும் நான் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிக்கிறேன். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எமோஜி ஐக்கானும் அந்த இன்புட் டைப்பும், ரைட்டில் பார்த்தீங்கன்னா எமோஜியும் அந்த கமெண்ட்டும், ரைட்டில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா. ஸோ அதுதான். லெஃப்ட்டில் ஒரு ஐக்கான் இருக்கா. ஸோ ஐக்கான் வந்து போட்டுக்கிறேன். அந்த ஐக்கானோட நேம் வந்து ஸ்மைலின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸ்மைலி, ஸ்மைல் பீம், சோட்டா பீம் பாருங்கள் வந்துருச்சு. அதே மாதிரி ரைட் சைடில் அந்த டப்பா க்ரியேட் பண்ணணும்னா ஸோ இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ப்ளேஸ் ஹோல்டர் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ப்ளேஸ் ஹோல்டர்னால் வெறும் டப்பாவும் இல்லாமல் ஏதாவது உள்ளே வந்து டெக்ஸ்ட்டை காமிக்கும். வந்து கொடுத்துருக்காங்க ஆட் ஏ கமெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆட் ஏ கமெண்ட் அப்படின்னு சொல்லி நானாக ப்ளேஸ் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்கேன். முடிஞ்சது. ரெஃப்ரெஷ் பண்ணால் வந்துருச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து போஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேராகிராஃபை போட்டால் முடிஞ்சது, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்ம பெயிண்ட் அடிக்க போயிடலாம்.
போஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுங்க. இப்போது நம்ம அந்த போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பர்ஃபெக்டாக எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இது மாதிரி நம்ம கொண்டு வரலாமா? ஸோ வாங்க CSS உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன் போஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நம்ம போஸ்ட்லேருந்து எடுக்கலாம். ஸோ செக்ஷனுக்குள்ளே போஸ்ட் அப்படிங்கிறது இங்கே ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன், பார்க்க நல்லாயிருக்கும். டாட் வச்சு போஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன் கிளாஸ் நேம்னால். ஃபஸ்ட்டு மார்ஜின் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். டாப் அண்ட் பாட்டம் 25 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கேப் விடும் பாருங்கள், கொஞ்சம் இடம் விட்டுருச்சு. அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். வெள்ளை கலர் ஆட் பண்ணலாம், ஏன்னா பின்னாடி சாணி கலரில் இருக்குது, அதனால் ஒயிட் வச்சா நல்லாயிருக்கும். பாருங்கள் வித்தியாசம் தெரியுது. நெக்ஸ்ட் பார்டர் ஆட் பண்ணால் துண்டாக உங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சிடும். ஸோ பார்டர் வந்து ஒரு 1 பிக்சல் சாலிட் ஒரு லைட் பிளாக் கலரில் கொடுக்கலாம், அதாவது 219 அப்படிங்கிறது. இதுதான் அந்த போஸ்ட் அப்படிங்கிற டப்பா. நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 3 பிக்சல் கொஞ்சம் ரவுண்டட் கார்னரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா போஸ்ட்டுக்குள்ளே உள்ள அந்த போஸ்ட் டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டைலிங் பண்ண போகிறோம். போஸ்ட் டைட்டில் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டால் ஒரே ரோவில் வந்துடுமா? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் அந்த 3 புள்ளி அப்படிங்கிறது ஒரே லைனில் வந்துடும். இது ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எதுவுமே கொடுக்கல. அதுக்குள்ளே நான் லெஃப்ட் சைடுன்னு சொல்லி பிரிச்சுருக்கேன், அதுக்கு ஃப்ளக்ஸ் போட்டால் தான் வரும். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் வேணும்னா ரெண்டையும் பப்பரப்பான் பிளந்து விட்றலாம் இங்கிட்டு பாருங்கள், அது அந்த மூலையில் போயிடுச்சு. நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வெர்டிக்கலாக வந்து உங்களுக்கு சென்டரில் வரும். தூக்கிட்டே கீழே போகிறேன், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வெர்டிக்கலாக வந்து சென்டரில் வரும், சென்டரில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டைட்டிலில் உள்ள அந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 16 பிக்சல் பேடிங் கொடுத்துக்கிறேன். 4 பக்கமும் கேப் வரும். மேலேயும் பாருங்கள் ஈக்குவலாக கேப் விட்டுருக்கு. ஸோ மேலேயும் 16 பிக்சல், கீழேயும் அதே மாதிரி 16 கொடுத்தனால தான் ஜம்முன்னு வந்து இருக்குது. அப்புறம் போஸ்ட் லெஃப்ட்டுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணலாமா? ஸோ போஸ்ட் லெஃப்ட் வந்து கால் பண்ணிக்கிறேன். போஸ்ட்டில் உள்ள போஸ்ட் டைட்டிலில் உள்ள போஸ்ட் லெஃப்ட் அப்படிங்கிறத கால் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த இமேஜ் அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற கண்டென்ட்டு துண்டாக வந்து ஒரே லைனில் வந்துடும். பார்த்தீங்களா, ஜம்முன்னு வந்துருச்சா? அதுக்கப்புறம் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக வந்து சென்டரில் வரும். ஸோ சென்டரில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ போஸ்ட்டில் உள்ள போஸ்ட் டைட்டிலில் உள்ள லெஃப்ட்டில் உள்ள இமேஜுக்குள்ளே உள்ள அந்த இமேஜ் அப்படிங்கிறது டாட் இமேஜ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ கிளாஸை வந்து அப்படியே தூக்கி போட்டுக்கிறேன், டாட் வச்சு போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே உள்ள அந்த ஐஎம்ஜி டேகா, ஸோ அதனால் அப்படியே காப்பி பண்ணி ஐஎம்ஜி டேகை போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் 50% ரவுண்டாக மாற்ற போகிறேன். ஸோ கட்டமாக உள்ளதை சப்பாத்தியாக மாற்றுறதுக்கு பார்டர் ரேடியஸ் மட்டும் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் இல்லைன்னா கண்டெய்ன் நான் சொன்ன மாதிரி கொடுத்துருங்க, மறக்காமல் கண்டெய்னே கொடுத்துருங்க. கண்டெய்ன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த இமேஜும் கண்டென்ட்டும் ஒட்டி ஒட்டி இருக்கா, ஸோ அதை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா? இப்போ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன். அதில் உள்ள டீட்டெயில்ஸில் உள்ள நேமா பாருங்கள், மவுஸ் எங்கெங்கேயோ அலையுது, என்ன அறியாமல் அதுவாக அலைப்பாயுது. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். டீட்டெயில்ஸில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபுக்கா நேம் அப்படிங்கிறத நேமை மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். பேடிங் பாட்டம் ஒரு 2 பிக்சல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். கீழே வந்து கொஞ்சம் கேப் போடணும் அப்படின்னு
ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் முகவூருக்கு கீழே கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாண்ட் வெயிட்டை வந்து கூட்டிக்கிறேன். நான் சொல்லலை, இது நேமுக்கு வந்து போல்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்டுங்கிறது போல்டில் இருக்கும், கீழே ஊர் லொக்கேஷன் வந்து எப்போவும் போல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இமேஜை கொஞ்சம் நவட்டி வைக்கலாமா. ஸோ அந்த இமேஜை கால் பண்ணாமல் நான் வந்து இமேஜ் அப்படிங்கிற டப்பாவை வந்து கால் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து மார்ஜின் ரைட் கொஞ்சம் ஒரு 15 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் வலது பக்கம் அடிச்சு தள்ளிடும். பாருங்கள், கேப் விட்டுருச்சு, பார்க்கவும் நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சிங்கிளாக இருக்குது, நான் இது வந்து டபுள் லைனில் போட்டிருக்கேன். இப்போ தலைவனை வந்து உட்கார வைக்கலாம் ஒழுங்காக. ஸோ தலைவன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கண்டென்ட் அதுக்குள்ளே தான் தலைவன் வந்து இருக்காப்புல. போஸ்ட் ரைட்டு எல்லாமே ஓகே. இப்போ போஸ்ட் கண்டென்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் போஸ்ட் கண்டென்ட்டை தூக்கி போஸ்ட்டுக்குள்ளே உள்ள அந்த போஸ்ட் கண்டென்ட்டா போஸ்ட்டுக்குள்ளே போஸ்ட் கண்டென்ட் இதில் போஸ்ட் கண்டென்ட்டில் அந்த இமேஜ் மட்டும்தானே எனக்கு வேணும். ஸோ ஐஎம்ஜி டேக் வந்து நான் டைரெக்டாக கால் பண்ணியிருக்கேன். இமேஜை பார்த்தீங்கன்னா வித்து ஹைட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ நம்ம கொடுக்க வேண்டியது வித்து வந்து 100%, ஹைட்டும் அதாவது ஃபுல் ஹைட்டு வேணும், ஃபுல் வித்து என்ன இருக்கோ அது வந்து அப்படியே அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தலைவன் வந்து அடைச்சிட்டாப்பில் கரெக்டாக வந்துருச்சு, அந்த டப்பாக்குள்ளே செட் ஆயிடுச்சு. ஸோ பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, இல்லைன்னா கண்டெய்ன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக கவர் ஆகி உட்காந்துருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டருக்கு போகலாம். ஸோ போஸ்ட் ஃபுட்டரா, போஸ்ட்டில் உள்ள போஸ்ட் ஃபுட்டர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், அதாவது ஒரே லைனில் வரும். ஸோ 2 இதாக பிரிஞ்சிருக்கா, இப்போது அந்த புக் மார்க்கும் சேர்ந்து ஒரே லைனில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னா இது இந்த சைடும் அது அந்த சைடும் ஈக்குவலாக வந்து ஸ்பேஸ் வந்து பிரித்து விட்ரும், அது அந்த மூலைக்கு போயிடும். பாருங்கள், ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த லைக் ஷேர் கமெண்ட், அதுக்கப்புறம் அந்த சேவ் அப்படிங்கிற இந்த டிவிஷன் இருக்கா. ஸோ அதில் உள்ள அந்த ஐகான்ஸை மட்டும் நம்ம வந்து ஃபாண்ட் சைஸை கூட்டினா முடிஞ்சது. என்னென்ன பண்ணுது பாருங்கள் மவுஸு. லைக் ஷேர் கமெண்ட் அதை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 22 பிக்சல். நான் எல்லா ஃபாண்ட்டுக்குமே நான் வந்து 22 கொடுத்துட்டு வரேன், அதனால் பார்க்கவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் மார்ஜின் ரைட், ஒவ்வொரு ஐக்கானும் மார்ஜின் ரைட் வந்து ஒரு 10 பிக்சல் நோண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து நகரலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஐக்கானை வந்து டார்கெட் பண்ணலை, அந்த டிவ்வை தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஐக்கானும் எனக்கு நவுண்டு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இப்போ வந்து ஜம்முன்னு வந்து நகண்டுருச்சு. ஸோ இதே மாதிரி கேப் வந்து விட்டுருக்கு. அப்புறம் 4 பக்கமும் கேப் விடலாமா. ஸோ அதுக்கு வந்து பேடிங் போட்டிங்கன்னா முடிஞ்சது. ஸோ பேடிங் அதே மாதிரி 16 பிக்சல் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா 4 பக்கமும் உங்களுக்கு வந்து கேப் விட்டுரும். அண்ட் பார்க்கவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், கேப் விட்டு பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து அந்த சேவ் அப்படிங்கிற ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் ஃபாண்ட் சைஸை கூட்டினா முடிஞ்சிருச்சு. அதனால் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபுட்டரில் உள்ள அந்த சேவ் அப்படிங்கிற கிளாஸாக இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து அதே 22 பிக்சல் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா அந்த ரைட் சைடில் உள்ள சேவ் அப்படிங்கிறதும் பெருசாகிடுச்சு. அண்ட் பார்க்கவும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபுட்டர் கண்டென்ட்டுக்கு போகலாம். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். போஸ்ட்டில் உள்ள அந்த போஸ்ட் ஃபுட்டர் கண்டென்ட் வந்து பேடிங் வந்து 16 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு டாப் மட்டும் வேணாம், ஏன்னா டாப்பில் நம்ம மேலேயே கொடுத்துனோம்.
ஸோ அதனால் டாப்பை தவிர மிச்சம் 3 பக்கமும் எனக்கு வந்து 16 பிக்சல் பேடிங் வேணும் அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், ஜம்முன்னு அந்த 4 இதுவும் சென்டரில் வந்து உட்காந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் கேப் விட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே உள்ள பேராகிராஃப் வந்து நான் கொஞ்சம் பேடிங் மார்ஜின் வந்து கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் கீழே கீழே தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த பேராகிராஃபுக்கு மட்டும் மார்ஜின் பாட்டம் கொடுத்துக்கிறேன், ஒரு 3 பிக்சல். ஒவ்வொரு பேராகிராஃபும் கேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக கேப் விட்டுருச்சு நல்லா. நெக்ஸ்ட் அந்த லைக்ஸ் அப்படிங்கிற பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். அப்படியே கிளாஸ் நம்ம தூக்கி போட்டிங்கன்னா அந்த கிளாஸ் மட்டும்தான் நம்ம அந்த பேராகிராஃப் மட்டும்தான் எடுக்கும். மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 8 பிக்சல் அப்படி சொல்லி போட்டுக்கிறேன், அதுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, பார்க்கவும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உள்ள பேராகிராஃப் என்னது, அந்த நேம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது ஃபான் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து தனியாக ஸ்பேன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அந்த நேமை மட்டும் நம்ம வந்து பிரித்து எடுக்கணும், யார் போட்டிருக்கா அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து கொடுத்துக்கிறேன், ஒரு 500 இல்லைன்னா 600 கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படிங்கிறது மட்டும் துண்டாக வந்து தெரியணும். அப்புறம் அந்த ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தேவை கிடையாது. அதாவது அவங்க போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, என்ஜாய் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு, அதுக்காக தான் நானாக சும்மா போட்டிருக்கேன். ஸோ ஸ்பேன் அப்படிங்கிறது இருக்கா, அந்த ஸ்பேனுக்கு வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து எப்பவும் போல் இருக்கணும். ஐ மீன் ஃபாண்ட் வெயிட் வந்து நார்மலாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 10 பிக்சல் தள்ளி வச்சுக்கிறேன், கொஞ்சம் கேப் விட்டுரும். இப்போ போயிட்டு ஃபாண்ட் வெயிட் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஃபாண்ட்டை வந்து மாறிடும். பாருங்கள், எப்பவும் போல் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வியூ ஆல் கமெண்ட்ஸ் அது வந்து இருக்கட்டும் எப்பவும் போல். அப்புறம் அந்த 23 ஹவர்ஸ் ஆகும், அது மட்டும் ரொம்ப குட்டியாக இருக்கும் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது. ஸோ அதோட சைஸை மட்டும் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். அதோட கிளாஸ் நேம் என்னது, போஸ்டிங் டைமா. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு புள்ளி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்க்கலாம், பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது, இதில் அப்படி தான் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் மார்ஜின் மட்டும் விட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மார்ஜின் டாப் ஒரு 6 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியுது, பார்க்கவும் நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு லாஸ்ட்டாக வந்து என்ன இருக்குது, ஆட் கமெண்ட். இந்த டப்பா முடிஞ்சுன்னா நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடே முடிஞ்சிருச்சு, தூக்கி போட்டுடலாம். ஸோ போஸ்ட்டில் உள்ள இந்த ஆட் கமெண்ட் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். பேடிங் வந்து பார்த்திங்கன்னா அதே 16 பிக்சல், 4 பக்கமும் கேப் போடணும் அப்படின்னு சொல்லி. ஏன் எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் வந்து கேட்கலாம், என்னடா இது 1.5 மணி நேரமாக நடத்துகிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு கோடு எழுதி நான் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருப்பேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் என்னென்ன மாறுது அப்படின்னு சொல்லி. இப்போ பார்டர் டாப் வந்து ஆட் பண்ணுறேன். பார்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 பிக்சலில் ஒரு கோடு போட்டிருக்கேன், பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே லைனில் வந்து வந்துடுமா. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னா வெர்டிக்கலாக வந்து சென்டரில் வந்துடும். பாருங்கள், ஜம்முன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னா ரெண்டுக்கும் நம்ம பிரித்து விடணும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு சொல்லி கேப் வந்து பிரிச்சிடும். இங்கே பிரியலை பார்த்திங்களா, போஸ்ட்டுங்கிறது வந்து கடைசி போகலை. ஏன் அப்படின்னா அது ஒரு சின்ன இது தான், அது நான் வந்து இப்போ சொல்கிறேன் என்னென்னு. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் சைடுக்கு கொஞ்சம் ஷேடிங் பண்ணிடலாம். ஸோ போஸ்ட்டில் உள்ள ஆட் கமெண்டில் உள்ள இந்த லெஃப்ட் சைடு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரே லைனில் வரும். அலைன் ஐட்டம் சென்டர்னால் வெர்டிக்கலாக வந்து சென்டரில் வரும். ஸோ இந்த எமோஜியும் அந்த டப்பாவும் ஒரே லைனில் வந்து சென்டரில் வந்து உட்காந்துருச்சு. அப்புறம் அந்த ஐக்கானோட ஃபாண்ட் சைஸ் வந்து கூட்டலாமா. ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள அந்த ஐக்கானோட ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம என்ன கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி, 22. ஸோ 22 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
பாருங்கள் பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட் மார்ஜின் ரைட் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன், ஒரு 15 பிக்சல் அப்படின்னா அந்த டப்பா வந்து கொஞ்சம் நகண்டு போயிடும். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது இந்த டப்பாவை கொஞ்சம் செட்டிங் பண்ணலாம். இன்புட் அப்படிங்கிறதா. ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள அந்த இன்புட் அப்படிங்கிறத நான் வந்து போட்டிருக்கேன். இதோட வித்து பார்த்தீங்கன்னா 100% ஃபுல் வித்து எனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல் வித்து வந்து எடுத்திருக்கு. ஏன் அந்த போஸ்ட் நகலை அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ். அவுட்லைன் நன், பார்டர் நன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, அந்த டப்பா மட்டும்தான் இருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்க்கலாம். இதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் 14 பிக்சல் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிறேன். இந்த போஸ்ட் ஏன் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, என்னன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கேயே ரைட் சைடும் கொடுத்துருக்கேன்னா இங்கேயும் ரைட்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே 35% சொல்லி பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து வேலையை காட்டுது. இப்போ நான் அதை கமெண்ட் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த ஓரத்தில் போயிடும். பார்த்தீங்களா, ஜம்முன்னு அந்த ஓரத்துக்கு போயிடுச்சு. ஸோ அந்த ரைட் சைடு தான் நம்ம வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கு. போஸ்ட் வந்து நம்ம பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து போஸ்ட்டை ஒரு 2-3 தடவை ஆட் பண்ணிக்கிறேன். 2ஆவது போஸ்ட் வந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டென்ட் வேணால் மாற்றிக்கோங்க, இமேஜை வேணால் மாற்றிக்கோங்க. நான் இதில் வந்து டம்மியாக வந்து இமேஜை மட்டும் மாற்றிக்கிறேன். எங்கே அவன் இந்த இருக்கான். ஸோ எஃப்எஃப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இமேஜ் வந்து மாறிடுச்சு. அப்புறம் இன்னொரு போஸ்ட் போடலாமா. ஸோ இந்த டிவ்வை தான் நம்ம வந்து டைனாமிக்காக பண்ணியிருப்பாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ ஒரு போஸ்ட் போட்டோடனே அந்த நேரத்தில் கண்டென்ட் என்ன இருந்தாலும் டக்குன்னு மாறிட்டு இப்படி டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகிடும். ஸோ எல்லாமே கருப்பு தான். பாருங்கள், 3 போஸ்ட் பர்ஃபெக்டாக முடிஞ்சாது. இப்போது நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு இந்த ஹெட்டர் வந்து உருளுது. எனக்கு அப்படி வரக்கூடாது. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அப்படியே சில மாதிரி நிற்கும் அந்த ஹெட்டரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெட்டரை வந்து நான் வந்து மேலே ஒட்ட போகிறேன். ஸோ அதனால் ஹெட்டரில் போயிட்டு பொசிஷன் வந்து ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸ்டிக்கி அப்படின்னா பசையை தடவி மேலே வந்து ஒட்டுற மாதிரி. இப்போவும் எனக்கு ஒட்டலை. ஏன் அப்படின்னா எந்த இடத்துல ஒட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ டாப்பில் ஒட்டுறனா டாப் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டாப்பில் வந்து ஒட்டிக்கிடும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்களா, என்னானாலும் அது வந்து உருளவே இல்லை, அது ஒட்டிக்கிடுச்சு. மற்ற கண்டென்ட் மட்டும் உருளுது. நெக்ஸ்ட் Z இண்டெக்ஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். Z இண்டெக்ஸ் அப்படின்னா அந்த ஹெட்டர் தான் முன்னாடி இருக்கும், அதுக்கு பின்னாடி தான் அந்த மற்ற எல்லாமே இருக்கும். ஸோ 10 மடங்கு முன்னாடி வந்து நிற்கும் ஹெட்டர் அப்படிங்கிறது, அதுக்கு பின்னாடி தான் நம்ம கண்டென்ட் எல்லாமே இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ எல்லாமே நல்லபடியாக உருளுது. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் சைடு போகலாமா. ரைட் சைடில் ஒன்றுமே இல்லை, சின்னதாக தான் இருக்குது. ரைட் சைடில் என்னெல்லாம் இருக்குது, என்னோடய இமேஜ், அப்புறம் பேர், அப்புறம் ஸ்விட்ச் அப்படிங்கிறது, அப்புறம் சஜஷன்ஸ். ஸோ அவ்வளோதான், ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஒன்றை பண்ணிட்டா அப்படியே ஆட்டையை போட்டு டப்புன்னு தூக்கி போட்டுடலாம். ஸோ ப்ரொஃபைல் டைட்டில் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வச்சுக்கிறேன். அங்கே வந்து நம்ம போஸ்ட் டைட்டில்னு வச்சோமா, இங்கே வந்து ப்ரொஃபைல் டைட்டில்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லி பிரித்து வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் ப்ரொஃபைல் லெஃப்ட், ப்ரொஃபைல் ரைட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறேன். ப்ரொஃபைல் லெஃப்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு இமேஜ் இருக்குது, அப்புறம் என்னோடய பேர், லொக்கேஷன், அதுக்கப்புறம் அவ்வளோதான் ப்ரொஃபைல் லெஃப்ட்டில். ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 2-3 ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்கும். இமேஜை தூக்கி போட்டேன் பாருங்கள், இப்போ பல்காக வரும் இமேஜ். எங்கே போனாலும் என்னோடய லோகோ வந்து விடமாடிக்கிறீங்க. அதனால் வித்து ஹைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். வித்து வந்து 56, ஹைட்டும் அதே மாதிரி 56 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். குட்டியாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இன்னொரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். அது வந்து டீடைல்ஸ். அதில் அந்த நேமும் லொக்கேஷனும் இருக்கும். ஸோ பேராகிராஃப், இதில் பார்த்தீங்கன்னா நேம், அப்புறம் வந்து ஒரு செல்ல பேர் வைப்பாங்க.
ஸோ ஒரு பேராகிராஃப் வந்து அந்த இன்ஸ்டாவோட நேம் வந்து நான் போட்டுக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படின்னே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சர் நேம், அதாவது செல்ல பேர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐ எம் அ பேட் பாய், இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எஃப்எஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ரொம்ப மொக்கையாக இருக்குது. எஃப்எஃப்னா என்ன என்ன இது, வெறும் மொக்கை. ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேராகிராஃப் தான், ஸ்விட்ச். ஸ்விட்சில் வந்து எஸ் கேப்ஸாக இருக்குது. யார் சாமி இவன் அப்படின்றீங்களா? ஸோ முடிச்சாச்சு. இப்போது இதுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். ரைட் சைடா? ஸோ ரைட் சைடுக்கு போய்க்கிறேன். ரைட் சைடில் கீழே போயிட்டு 35% இடம் ஒதுக்கிற குட்ரா அப்படின்னு சொல்லி அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணோடனே எனக்கு பாருங்கள் பிரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்ஜின் டாப் வந்து ஒரு 15 பிக்சல் அப்படின்னு சொல்லி இறக்கிக்கிறேன். ஸோ ரைட் சைடில் உள்ளதை ஒரு 15 பிக்சல் கீழே வந்து இறக்கிக்கிறேன். ரைட் சைடு எங்கே பாருங்கள், கொஞ்சம் கீழே வந்து இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் டைட்டிலா? ஸோ ப்ரொஃபைல் டைட்டில் அதுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். இன்னையா இது எங்கெங்கேயோ போகுது. இந்த ப்ரொஃபைல் டைட்டில் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் உள்ள ப்ரொஃபைல் டைட்டில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னா ஒரே லைனில் வரும். அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னா வெர்டிக்கலாக சென்டரில் வரும். வந்துருச்சு. ஸோ ரைட் சைடில் உள்ள ப்ரொஃபைல் டைட்டிலில் உள்ள ப்ரொஃபைல் லெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடுக்கு கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னா அந்த இமேஜும் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்டுங்கிற பேரும் துண்டு துண்டாக வந்துடும், ஒரே ரோவில் வந்துருச்சு. அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக ரெண்டுமே சென்டரில் வந்து உட்காரும். சென்டரில் வந்து உட்காந்துருச்சு. நெக்ஸ்ட் லெஃப்ட்டை வந்து கொஞ்சம் மார்ஜின் ரைட்டு கொஞ்சம் தள்ளிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ மார்ஜின் ரைட் வந்து ஒரு 40 பிக்சல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸ்விட்ச் மட்டும் துண்டாக கலண்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கு வந்து நம்ம சப்பாத்தியாக மாற்றலாம். ரைட் சைடில் உள்ள ப்ரொஃபைல் டைட்டிலில் உள்ள ப்ரொஃபைல் லெஃப்ட்டில் உள்ள இமேஜுக்குள்ள அந்த ஐஎன்சி டேக்கா. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ரவுண்டாக மாற்ற போகிறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் 50% அப்படின்னு சொல்லி போட்டாலே நம்மளுக்கு வந்து ரவுண்டாக மாறிவிட்டது. நெக்ஸ்ட் மார்ஜின் ரைட் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன், ஒரு 15 பிக்சல் அப்படி சொல்லி. கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. இந்த எஃப்எஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா. ஸோ அதுக்கு வந்து நான் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அந்த நேம் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கிறேன். ஸோ டீட்டெயில்ஸில் உள்ள அந்த நேம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து எடுத்துக்கிறேன். என்னடா இவ்வளோ தண்டி எழுதுறான் பார்க்காதீங்க, ஒரே ஒரு லைன் தான் மொக்க லைனு, பேடிங் பாட்டம், இதுக்கு தான் இவ்வளோ அளப்புறேன். ஒரு 3 பிக்சல் கீழே வந்து கொஞ்சம் கேப் விடணும், ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் கீழே கொஞ்சம் கேப் விடணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் எஃப்எஃப் அது வந்து எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது, கொஞ்சம் மாற்றிக்கிறேன். என்னோடய நேம் அதாவது ஊர் பேரையே போட்டுக்கிறேன், முகூர் அப்படின்னு சொல்லியே போட்டுக்கிறேன். இப்போ பரவாயில்ல, பார்க்க நல்லாயிருக்கு. இப்போது நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணும்போது ரைட் சைடு மட்டும் பள்ளி மாதிரி ஒட்டியிருக்கு, அதாவது ஹெட்டரும் அந்த ரைட் சைடும் அப்படியே ஒட்டியிருக்கா.
ஸோ ஆனால் இங்கே பாருங்கள் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், அதுவும் கூட சேர்ந்து ஓடி இருக்குது. ஸோ அப்படி வந்து ஓடக்கூடாது, எனக்கு அங்கேயே ஒட்டி இருக்கணும் அப்படின்னா பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபிக்ஸ்டுனா அப்படியே ஒட்டிக்கணும், அந்த இடத்த விட்டு அசைக்கவே முடியாது, ஒட்டிக்கிடுச்சு. இப்போ இது ரைட் சைடு வரணுமா, ஸோ அதனால் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த தகுந்தாப்பில் நின்றுக்கணும். நான் ரைட் 30 கொடுக்குறேன் பாருங்கள், 30ல் உட்காந்துருச்சு. ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்படியே இருக்குது, பார்க்கவே ரொம்பவும் நல்லாயிருக்கு, கிட்டத்தட்ட அது மாதிரியே வந்துருச்சு. ஸோ ஃபிக்ஸ்டுங்கிறது அப்படியே வந்து அந்த இடத்துல பெவிக்விக்கை போட்டு ஒட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்க ஃபிக்ஸ்டுங்கிறது. ஸ்டிக்கிங்கிறது நம்ம சாதாரண அந்த என்ன சொல்ல சோப்பு பசன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கையை வச்சு எடுத்தால் வந்துடும், சும்மா திரும்பி ஓட்டினா ஒட்டிடும், அந்த மாதிரி. ஸ்டிக்கிங்கிறது நம்ம எங்கே வேணாலும் எடுத்து ஒட்டிக்கலாம். ஃபிக்ஸ்டுங்கிறது இந்த இடத்துல தான், இதுக்கு மேலே எங்கேயும் ஒட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ்டாக அந்த இடத்துல ஒட்டி வைக்கிறதா ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ், அதுக்காக சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிவிஷன் போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே 2 பேராகிராஃப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஒன்று வந்து சஜஷன் ஃபார் யூ, இன்னொரு பேராகிராஃப் வந்து see all. கேப்ஸில் போடுவோம். ஸோ 2 பேராகிராஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். இதில் தான் நம்ம ஒவ்வொரு வித்தியாசமாக நம்மளுக்கு வந்து சஜஷனில் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபாலோ பண்ண போறியா இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்ல. ஸோ அதுக்காக தான் இன்னொரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். இதுக்கு வந்து சஜஷன் டைட்டில்னு சொல்லி நியமிச்சுக்கிறேன். ஸோ மேலே வந்து ப்ரொஃபைல் டைட்டில், ப்ரொஃபைல் லெஃப்ட்டில் ரைட்டு மட்டும் அதே வேலை தான் இங்கே வந்து நான் வந்து பேரை மாற்றிட்டு கண்டனை மாற்றினோம்னா முடிஞ்சிருச்சு. அதே தான், நான் ப்ரொஃபைல் டைட்டில் அதுக்குள்ளே லெஃப்ட்டில் என்ன கொடுத்தேனோ அதை அப்படியே இங்கேயும் தூக்கி போட போகிறேன். இமேஜை தூக்கி போட்டாச்சு. இமேஜ் வந்து இப்போ பெருசாக வரும். ஸோ அந்த இமேஜோட சைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அது எப்படின்னா வித்து ஹைட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மாறிடும். ஹைட்டு 32, வித்து 32 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து குட்டியாக வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டிவிஷன் பிரிப்போம். அதோட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதுக்குள்ளே 2 இது கொடுப்போம். ஒன்று வந்து நேமு, இன்னொரு ஊர் பேர். ஸோ எஃப்எஃப்னு நல்லா இருக்காது, அதனால் முகவர்னு மாற்றினேன். அதே கண்டாவி தான், எந்த வித மாற்றமும் இல்லை. லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ காப்பி கூட பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆனால் சொல்லித்தரேன் என்னென்ன, உங்களுக்கு திரும்ப பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது வந்து தெரியும் என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரைட் சைடில் ஃபாலோ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கா. ஸோ ரைட் சைடில் பேராகிராஃபில் போயிட்டு ஃபாலோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபாலோ ஆயிடுச்சு, முடிஞ்சு. இப்போது நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். எங்கேருந்து வரணும், சஜஷன்ஸ்லேருந்து வரணும். ஸோ சஜஷன்ஸில் போகிறேன். அதில் போயிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா ஒரே லைனில் வந்துடும், 2 பேராகிராஃபும் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ மார்ஜின் ரைட்டு கொஞ்சம் கொடுக்கலாம், அதாவது ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்ஜின் டாப் மேலேருந்து கொஞ்சம் இறக்கிக்கிறேன், 25 பிக்சல். இந்த சஜஷன் அப்படிங்கிறது மேலேருந்து கொஞ்சம் கீழே இருக்கேன். அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டால் நல்லாயிருக்கும். அதனால் மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கீழேயும் கேப் விட்டுருச்சு, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அதில் உள்ள பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சஜஷன்ஸில் உள்ள அந்த பேராகிராஃப் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து மார்ஜின் ரைட் வந்து கொடுக்குறேன், ஒரு 90 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வலது பக்கமாக அடிச்சு தள்ளிடும், see all அப்படிங்கிறத அடிச்சு தள்ளிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சஜஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு டிவிஷன் பிரிச்சிருக்கோம்ல, சஜஷன் டைட்டில். ஸோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். அதே தான், சஜஷன் டைட்டில் போட்டாச்சு. டிஸ்பிளே ஃப்ளக்ஸை தூக்கி போடணும், அலைன் ஐட்டம் சென்டரை தூக்கி போடணும். ஃப்ளக்ஸை போட்டோம்னா எனக்கு ஒரே லைன் வந்துடுமா. ஸோ வந்துருச்சு. அலைன் ஐட்டம் சென்டரை போடணும்.
வெர்டிக்கலாக வந்து உங்களுக்கு சென்டரில் வரும். இந்த ஃபாலோங்கிறது கீழே வரும், வந்துருச்சு. அதுக்கப்புறம் லெஃப்ட்டை வந்து நம்ம கால் பண்ணணுமா? ஸோ சஜஷன் லெஃப்ட்டில் உள்ள மார்ஜின் பாட்டம் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா அடுத்த சஜஷன் வந்தாலும் கீழே கொஞ்சம் ஒரு 15 பிக்சல் அடுத்த உள்ள தான் வரும். ஸோ இப்போ சஜஷன் லெஃப்ட் வந்து நம்ம போடலாம். சஜஷன் டைட்டிலில் உள்ள சஜஷன் லெஃப்ட். ஈக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அதே மாதிரி அலைன் ஐட்டம் செட்டு, ஒரே லைனில் சென்டரில் வந்து உட்காந்துச்சு. ஸோ மார்ஜின் ரைட் ஒரு 60 பிக்சல் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுக்கிறேன். அந்த ஃபாலோ பட்டனை தள்ளிடுச்சு. அப்புறம் அந்த இமேஜ் வந்து சப்பாத்தியாக மாற்றணும், கொஞ்சம் கேப் விடணும், அவ்வளோதான். ஸோ லெஃப்ட்டில் உள்ள இமேஜ் டிவ்வுக்குள்ள இமேஜ். ஸோ இமேஜ் டிவ்னால IMAGE அப்படின்னு சொல்லி கிளாஸ் நேம் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே இமேஜ் டேக்கை போட்டு பார்டர் ரேடியஸ் 50% சப்பாத்தியாக மாறி விட்டது, ரவுண்டாக மாறிடுச்சு. கொஞ்சம் கேப் விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ மார்ஜின் ரைட் 15 பிக்சல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பாருங்கள், ஜம்முன்னு முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான். அண்ட் லாஸ்ட்டாக வந்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் பார்வர் அப்புறம் அந்த முகவூர் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேப் விட்டால் முடிஞ்சிருச்சு. சஜஷன் டைட்டிலில் லெஃப்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸில் உள்ள நேம் போட்டாச்சு. பேடிங் பாட்டம் வந்து ஒரு 3 பிக்சல் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கேப் வந்து உண்டாயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை 2-3 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. இங்கே சஜஷன் டைட்டிலேருந்து நம்ம காப்பி பண்ணணும். காப்பி பேஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துருச்சு. கண்டென்ட் வேணால் மாற்றிக்கோங்க. நான் இமேஜ் மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போயாவது அந்த 5 இமேஜ் இருக்குது, அதில் 3 தான் மாற்றி போட்டுக்கிறேன். இப்போயாவது அந்த 5 இமேஜே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்படின்னா தான் அந்த மூஞ்சியெல்லாம் நல்லா தெரியும் உள்ளது. பார்த்தீங்களா, அந்த மூஞ்சி வந்து இப்போ கொஞ்சம் விரிஞ்சது, சப்பட்டையாக இருந்த மூஞ்சி இப்போ கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி தெரிஞ்சது. இன்னொருக்கா காப்பி பண்ணி பேஸ்ட் PG1 அப்படின்னு வச்சுக்கிறேன். பார்க்கலாம், அதே கருப்பாக வருது. ஸோ இன்னும் 2 இமேஜ் வந்து கலராக வச்சுருக்கேன். அந்த கலரை வந்து இதுலையா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடுவோம். அதோட நேம் பார்த்தீங்கன்னா PG2, இன்னொன்று வந்து PG3. பார்க்கலாம். இப்போதான் நம்ம கலரே வந்திருக்கு இதுக்குள்ளே. ஸோ ஒரு டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டாகிராம் க்ளோன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வெறித்தனமாக வந்து முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து சுருக்கி காட்டுறேன், அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி மொபைல் டிவைஸ் வரைக்கும் கொண்டு போய் பார்க்குறேன், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயே அடி விடுது, ஐக்கான்லாம் அடிச்சு தள்ளுது. அப்புறம் இந்த see all அப்படிங்கிறத பாருங்கள், சஜஷன் ஃபார் யூ see all அப்படிங்கிறதும் நசுங்கி தள்ளுது. இன்னும் கொண்டு போனோம்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிருச்சு. எல்லாமே டேமேஜ் அடி. அது நல்லா உருளுது, ஆனால் ஸ்டோரி நஞ்சிருச்சு, போஸ்ட் நஞ்சிருச்சு, எல்லாமே அடி விடுது. ஸோ 5 நிமிஷத்தில் நம்ம வந்து மீடியா கொரி அப்படின்னா என்னன்னு சொல்லி இதில் பார்த்துடலாம். கமெண்ட் பண்ணிக்கிறேன் மீடியா கொரிஸ் அப்படின்னு சொல்லி. மீடியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிவைஸுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ப்ரௌசரும் வந்து சப்போர்ட் ஆகணும். லேப்டாப்பு, டேப்லெட்டு, மொபைல் ஃபோன், அப்படி ஒவ்வொரு டிவைஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு டிவைஸுக்கும் நமக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு லேப்டாப்பில் தெரிகிற மாதிரியே தெரிய வைக்கணும். ஸோ அதுதான் மீடியா கொரி எப்படி மாற்றுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ 1200 பிரச்சனை இல்லை, 992 பிக்சலில் வரும்போது கொஞ்சம் அடி விழுதா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த see all அப்படிங்கிறத நான் வந்து தூக்கிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேராகிராஃபுமே மார்ஜின் ரைட் வந்து 90 பிக்சல் கொடுத்துருக்கேன். எனக்கு 2வது பேராகிராஃப் வந்து மார்ஜின் வந்து தேவையில்லை.
ஸோ ரெண்டாவது பேராகிராஃபோட மார்ஜின் ரைட் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா சி ஆல் அப்புறம் வந்து எனக்கு மார்ஜின் ரைட் வந்து இருக்காது. இப்போ நான் சுருக்கிறேன் பாருங்கள், எந்த அடியுமே உள்ளாது, அப்படியே தான் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த மார்ஜின் ரைட்டோட லாஸ்ட் சைல்டு உள்ள மார்ஜின் ரைட்டை தூக்கி விட்ருக்கேன். இது வரைக்கும் நல்லாயிருக்கு. 992 பிக்சல் அப்படிங்கிறது ஒரு டிவைஸோட இது குறிக்கும். ஸோ மீடியாவில் போயிட்டு அட் சிம்பிள் போட்டுக்கோங்க, மீடியா அப்படின்னு எழுதுங்க. இதில் மேக்ஸிமம் வித் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து 992 பிக்சல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னா, எப்போ 992 பிக்சலுக்கு உள்ளே வருதோ, அதாவது சுருக்கும் போது வருதோ, அப்போ உங்கள் வெப்சைட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இங்கே கொரி வந்து எழுதலாம். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் அந்த ஹெட்டர் வந்து பேடிங் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டருக்குள்ளே போய்க்கிறேன். இந்த ஹெட்டரை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க. நம்ம சிஎஸ்எஸ் எழுதுகிறோம்ல அதே தான் இங்கேயும். பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் 10 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் 20 பிக்சல். அங்கே 18% கொடுத்தோம்னா இங்கே பிக்சலில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமுக்கு வந்துருச்சு, ஐக்கான் அங்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லெஃப்ட் சைடு வந்து நான் ஃபுல்லாக கொண்டு வர போகிறேன். லெஃப்ட் சைடு வந்து வித்து வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் அது கொஞ்சம் நஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ வித்து வந்து 100% கொடுத்தா ஃபுல்லாக வந்து ஆக்குப்பை ஆயிரும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஆக்குப்பை ஆயிடுச்சு. அண்ட் ரைட் சைடு வந்து எனக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது. ஸோ ரைட் சைடு வந்து நான் தூக்க போகிறேன். ரைட் சைடு வந்து ஒன்று நீங்கள் விசிபிலிட்டி நன் கொடுக்கலாம், இல்லைன்னா டிஸ்பிளே நன் கொடுக்கலாம். சாரி, விசிபிலிட்டி ஹிடன் கொடுக்கலாம், இல்லைன்னா டிஸ்பிளே நன்னு கொடுத்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ சுருக்கிட்டு வரேன், ஓரளவு பரவாயில்ல. அண்ட் ஐக்கான் அடி விடுது. இப்போது இது வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ 768 பிக்சல் வரும்போது எனக்கு ஃபுல்லாக வரும். இந்த சர்ச் பாருங்கிறது வேண்டாம். 768 வந்து நான் எழுத போகிறேன். சர்ச் பாரை தூக்கி இந்த ஃபுல் வெப்சைட்டையும் நான் வந்து ஃபுல் வித்தில் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ இன்னொரு எழுதுறதுக்காக அதே மாதிரி மீடியா போட்டு மேக்ஸிமம் வித் எத்தனை பிக்சலில் வேணுமோ அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் 768 பிக்சல்லேருந்து எழுதிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் உள்ள அந்த சர்ச் பாக்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ ஹெட்டரில் உள்ள சர்ச் பாக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. அதுக்காக ஹெட்டரில் உள்ள சர்ச் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே வந்து நன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து காணா போயிடுச்சு. பார்த்தீங்களா, எப்போது 768 உள்ளே வரும்போது அது வந்து காணா போயிடும். அப்புறம் அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே எனக்கு வந்து அந்த பேடிங் நிறைய கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து விட்டால் முடிஞ்சிருச்சு. பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம், 20 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து ஆக்குப்பை ஆயிரும். வரல, ஏன் அப்படின்னா 768 உள்ளே தான் வரும். பார்த்தீங்களா, பார்க்கவே நல்லாயிருக்கா. அண்ட் சுருக்கிட்டே வரேன், நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைஸ் வரும்போது அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் அடியோட மாதிரி தெரியுது. அப்புறம் அந்த ஐக்கானோட கேப்பும் ரொம்ப இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கம்மி பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மொபைலில் பார்க்கும்போது இதுதான் மொபைல் டிவைஸ். ஸோ அதுக்கு மேலே போகும்போது அப்படியே டேபுக்கு மாறும். மொபைலுக்கு மாறும்போது நான் இன்னொரு கொரி எழுதுறேன், அட் மீடியா. அதே மாதிரி மேக்ஸிமம் வித் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், 576 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 576 பிக்சலுக்கு உள்ளே வரும்போது எனக்கு அந்த ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டோரியில் வந்து ஸ்டோரிஸ் வந்து வித்து வந்து கொஞ்சம் அதிகமாக்கிக்கிறேன். வித்து வந்து நான் 25% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்க்கலாம், கொஞ்சம் கேப் போடுதானே, பாருங்கள் கேப் போட்டுருச்சு. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ வித்து கொடுத்துருந்தேன், 17 கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், 17% கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹெட்டரில் உள்ள அந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐக்கான் எல்லாமே எனக்கு கொஞ்சம் மார்ஜின் ரைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஎல்ல உள்ள எல்ஐ
நேவில் உள்ள யூவில் உள்ள எல்லை வந்து மார்ஜின் ரைட் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கொடுத்தேன், 20 கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம் 20 கொடுத்துருங்க. ஸோ மொபைலில் வரும்போது எனக்கு 10 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா ஐக்கான் வந்து குட்டியாயிடுச்சு. அண்ட் அந்த ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா கேப் வந்து நல்லா இருக்கு. ஸோ மொபைலில் நீங்கள் உங்கள் மொபைலில் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் வியூ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இப்படிலாம் பண்ணுறாங்க, உயிரை கொடுத்து வேலை பார்க்காங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து ஏதாவது கொஞ்சமாவது கற்றுக்கிட்டீங்க, இல்லை ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை தவிர வேறு எனக்கு எதுவும் வேணாம். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு அந்த கமெண்ட்லேயே தெரிஞ்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே நீங்களும் வேறு லெவலில் போய்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது வேணுமா, வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட் எது இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து சிறப்பாக சீப் ரேட்டில் வந்து பண்ணித்தரோம். ஸோ வேணுங்கிறவங்க வந்து கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அது மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். பாய்.